தமிழ்நாட்டின் மொத்த கடனை குறித்து வெள்ளை அறிக்கையாக வெளியிட்ட தமிழ்நாடு அரசு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாங்கி வச்ச கடனுக்கு ஒரு வருஷத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டுறாங்களாம் இந்த கடனுக்கு. அப்படி தமிழ்நாட்டுக்கு எத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்குது, நம்ம எத்தனை கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டுறோம், இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜோசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வெள்ளை அறிக்கையா தமிழ்நாட்டு எவ்வளவு கடன்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஜூன் 16, 2026 இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை அறிக்கை மூலமா தமிழ்நாடு எவ்வளோ லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்குது, எவ்வளோ வட்டி கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வெளியிட்டிருக்காங்க. சரியா? யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர் தான் வெளியிட்டிருந்தாங்க. முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் சொல்லி இவங்க அதிகபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் 1947 இருந்து தான் இந்த தமிழகம் ஆரம்பிச்சுது. அதாவது அப்பதுல இருந்து தான் ஆட்சியை தொடங்குறாங்க. ஃபர்ஸ்ட் யார் ஆட்சி பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். அதுக்கப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி மாற்றி 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 அவங்கக்குள்ளேயே பிடிச்சிட்டு இருக்காங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70 வருஷமா ஆட்சி அமைச்சிருக்காங்களே, அந்த 70 வருஷ கணக்கு பார்க்கும்போது மொத்தமே 5 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன்ல இருக்குது, வாங்கியிருக்காங்க தமிழகத்துல. சரியா? குறிப்பா 70 வருஷத்துக்குள்ள கணக்கை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சில பல ஆட்சிகளை பார்க்கும்போது 1000 கோடி ரூபாய் மட்டும்தான் கடன் வாங்கியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட தேவைக்காக, காரணம் மக்களோட தேவைக்காக, மக்களுக்கு ஸ்கூல் கட்டுறது, மருத்துவமனை கொடுக்கறது, ரோடு போடுறது, குடிநீர் வசதி கொடுக்கறது, மின்சாரம், இப்படிங்கிற மாதிரி பல எக்ஸெட்ரா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கு 70 வருஷம் ஆட்சி காலத்துல மொத்தமே 5 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன்ல இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 யார் ஆட்சி அமைக்கிறாங்க? டிஎம்கே ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த ஆட்சியிலையுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தொடக்கத்துல 5 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருந்தது. ஆனா ஆட்சி முடியும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கணக்கு தந்தாங்கன்னா 10 லட்சம் கோடி ரூபாய் கணக்கு தந்தாங்க. தமிழ்நாடு இப்போ மொத்தம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகபூர்வமாக கணக்கு தந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண நலத்திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயினா 70 வருஷத்துக்கு மொத்தமாவே தமிழகத்துல 5 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன்ல இருக்குது. போன 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி புரிஞ்சாங்க. அந்த 5 வருஷத்துல இவங்க 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்களாம். அதாவது பெண்களுக்கு உதவி, இலவச பேருந்து, நிறைய பெண்களுக்கு இலவச பேருந்தெல்லாம் கொடுத்துருந்தாங்களா அவங்களுடைய ஆட்சி காலத்துல. அது மின்சாரம், அப்புறம் உட்கட்டமைப்பு திட்டங்கள், சாலை வசதி, துறைமுகம், அப்புறம் கோவிட் காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் வருவாயை விட அதிகமாக செலவு அதிகரிச்சதுனால என்ன ஆயிட்டுன்னா இந்த கடன் அதிகரிச்சிடுச்சு. கடன் செலவு உயர்ந்துட்டு அதனால தான் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல வந்திருக்குது தமிழகம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ல இந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஆட்சி காலத்துல பெண்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்திருந்தாங்க. முக்கியமா மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு, எல்லா பெண்களுக்கும் இலவச பஸ் வசதி, இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்களை போட்டிருந்தாங்க. இப்படி போடும்போது கண்டிப்பா செலவு அதிகமாகும். அதிகரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த கடன் ரொம்பவே உயர்ந்து அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் யார் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 மே மாசம் நடந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. இப்போ அவரு தான் முதல்வரா பதவியேற்றிருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில பதவியேற்ற உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 10 லட்சம் கோடி கடன் சுமையோட பொறுப்பு வந்திருக்குது, கஜானா காலியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதனால இந்த கஜானாவை பத்தி மக்களுக்கு நிறைய டீட்டெயில் தெரியணும். அதனால வெள்ளை அறிக்கையா வெளியிடணும், மக்களும் இந்த கடனை பத்தி மொத்தமா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட்
அறிவிச்சாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த வெள்ளை அறிக்கை மூலமா இப்போ வெளியிட்டிருந்தாங்க. சரியா? அப்படி கடன் ரெட்டிப்பானதுக்கு காரணம் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. கடன் ரெட்டிப்பாகி 10,00,000 கோடி ரூபாய் தொட்டுடுச்சு. அப்படிங்கிற மாதிரி முதல் பாயிண்ட் வைக்கிறாங்க. சரியா? உண்மையான பொறுப்புகள். அதாவது குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,00,000 கோடி ரூபாய் கடன் தொற்றுக்கு தமிழகத்துல. அது இனி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் தமிழகத்துல மினிமம் கடன் வந்து இன்னும் கூடும். கடனோட சுமை கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, 13.18 கோடி வரை. அதாவது ரிப்பீட் பண்றேன். 13.18 கோடி வரை போகலாம் அப்படிங்கிற மாதிரி உத்தேசமா தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்லல. சரியா? அதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த கடன் வர அப்படி போகலாம்? 13.18 கோடி வரைக்கும் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கு அவங்க கெட்டுற வட்டி. சரியா? அப்படி எவ்வளோ ரூபாய் கெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி ஒரு வருஷத்துக்கு வட்டி பார்க்கும்போது 70,000 கோடி ரூபாய் அவங்க வந்து வட்டி கெட்டுறாங்க. அப்படி மாசத்துக்கு கணக்கெடுத்து பார்க்கும்போது 5,800 கோடி ரூபாய் அவங்க வந்து மாச கணக்குல அவங்க குடுக்கணும். சரியா? இப்போ அதுக்காக தான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளோ ரூபாய் ஆகும். ஏன்னா வட்டி செலவே அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு பொதுவா ஒரு குட்டி ஸ்டோரியா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். உங்களுக்கு இப்ப ரூ. 50,000 சேலரி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீங்க அந்த ரூ. 50,000 வச்சு வீட்டு செலவை ஓட்டணும். அதாவது இஎம்ஐ உங்கள்ட்ட இருக்குது. கார் டியூ கட்டுறது, வீட்டு வாடகை குடுக்குறது, வீட்டு சாப்பாடுக்கு பார்க்குறது, ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி எக்ஸெட்ரா உங்களுக்கு செலவாகுது. ஆனா, உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தோட எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் செலவாகுது. அதாவது ரூ. 65,000 செலவாகுதுன்னு நெனச்சுக்கோங்களேன். அத ரூ. 15,000க்கு நீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க? கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கி தான் அத என்ன பண்ணுவீங்க? அ செலவுகள்லாம் பார்ப்பீங்க. அப்ப கடன் வாங்கும்போது என்ன பண்ணுவீங்க? வட்டி கட்டுவீங்க. கண்டிப்பா வட்டி கட்டுவீங்க. சரியா? அப்படிதான் இப்போ தமிழ்நாடும் போயிட்டுருக்குது. தமிழ்நாட்டுக்கு வட்டி வந்து பத்தல அப்படின்னா, கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, வட்டி வந்து கட்டுறாங்க. சரியா? அதுக்கு தான் இந்த மினிமம் சொல்லியிருக்காங்க. 13.18 கோடி வரை போகலாம் கடன் சுமை அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்ட்டா தான் சொல்லியிருக்காங்க. கான்ஃபிடென்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி எல்லாமே ஓகே. இன்னைக்கு வெள்ளை அறிக்கை மூலமா இந்த மாதிரி தமிழ்நாட்டு எவ்வளோ கடன்ல இருக்கு, எவ்வளோ வட்டி கெட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகபூர்வமா வெளியிட்டிருக்காங்க. சரி இப்போ தமிழக கவர்மெண்ட் என்னதான் சொல்ல வாராங்க? இப்போ உள்ள முதலமைச்சர் என்னதான் சொல்ல வாராங்க? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளிப்படையா நாங்க இருப்போம். தமிழ்நாடு எவ்வளோ கடன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களும் தெரிஞ்சுக்கிடட்டும். அதனால நாங்க வந்து ஒவ்வொரு டைமும் நாங்க வெள்ளை அறிக்கை மூலமா அதிகபூர்வமா நாங்க வந்து அறிவிப்பு குடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா எல்லா சுமை கடன் சுமை இவ்வளோ இருக்குது. நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரி மக்களும் தெரிஞ்சுக்கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இன்னைக்கு ஜூன் 16ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை மூலமாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு எவ்வளோ கடன் சுமையில இருக்குது, எவ்வளோ வட்டி கொடுத்துட்டு இருக்கோம், மாசம் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கோம், வருஷம் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கோம், இனி என்ன பண்ணுவோம், இனி உத்தேசமா எவ்வளோ வரப்போகுது இந்த கடன் சுமை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வெளிப்படையா பேசியிருந்தாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.